மசாலா சிப்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் வந்து 3 உருளைக்கிழங்கு வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் 2 சின்ன சைஸ் வெங்காயம் அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அப்புறம் ஒரு கேப்சிகம் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். 3 பல் பூண்டு அது பொடிசாக வெட்டிக்கிடணும். அப்புறம் 1 ஸ்பூனு சில்லி சாஸு, 1 ஸ்பூனு டொமேட்டோ சாஸு, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு உப்பு, 1 கப்பு எண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அதையும் எடுத்துக்கிடணும். வாங்க இப்போ எப்படி சிப்ஸ் பண்ணலாம் பார்ப்போம். இந்த மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு அதையும் போட்டு நல்லா வேறணும். எல்லாத்தையும் பிடிக்குமா நல்லா விரவிட்டு மசாலா பிடிக்கும்படி நல்லா விரவி நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வந்து 1 கப்பு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சுட்டோன்னே இந்த உருளைக்கிழங்கு அதை பொரித்து எடுக்கணும். எண்ணெய் சுட்ட உடனே உருளைக்கிழங்கை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை ஆகிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஃப்ரை பண்ணியாச்சு, அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பொடிசாக அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டை தூக்கி போட்டு முதல் வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கிக்கிட்டு பூண்டு நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை தூக்கி போடணும். வெங்காயம் வந்து நல்ல ஒன்றும் வதங்க வேண்டாம். மசாலா சிப்ஸுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் இதாட்டு வதங்கினா போதும். அப்புறம் கேப்சிகத்தை போட்டுரும். கேப்சிகம் நல்லா வதங்கினோன்னா எல்லாம் லைட்டாக அவ்வளோ ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினோன்னா நம்ம சாஸ்லாம் எல்லாம் ஊற்றிடலாம். இது வந்து க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் சோயா சாஸு. நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். லைட்டாக சோயா சாஸு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். சோயா சாஸ் 3 போட்டு கொஞ்சோண்டு சோயா சாஸு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம ஃப்ரை பண்ண சிப்ஸை தூக்கி அதில் போட்டுற வேண்டியதான்.
பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அப்படியே சாப்பிடணும்னு தோணும். குழந்தைங்களுக்கு நல்ல இஷ்டப்பட்ட ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங்க்கு. சிப்ஸு ரெடி ஆகிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு எம்மியான ஸ்நாக்ஸு, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.